Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து பிசி எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி. ஹால் டிக்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில நம்பர்கள்னால வந்து ப்ரோ எங்கனால ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ஃபர்கெட் அதாவது தப்புன்னு வருது. எங்கனால கரெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கற பத்தி ஒரு கைடு வந்து கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ இந்த ஒரு வீடியோல வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது, உங்களுக்கு எந்த சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி எப்படி நம்ம வந்து டீடைலா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து நம்மளுக்கு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள்க்கு உண்டான ஹால் டிக்கெட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கறது வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்ல வருவீங்க. அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அபிஷியல் வெப்சைட் தான். இதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹால் டிக்கெட் சொல்லிட்டு நியூ வந்து பிளிங்க் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து இந்த லாகின் பண்றக்கூடிய பேஜுக்குள்ள போகும். சோ ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா தான் நீங்க அப்ளிகேஷனே பண்ணிருக்க முடியும். யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆன்லைன்ல என்னைக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்ல உங்களுக்கு உங்களுடைய நார்மல் எஸ்எம்எஸ்லயும் உங்களுடைய இமெயிலையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து நீங்க உள்ள போயிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பேமெண்ட் டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க போன்ல தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. அப்படியும் வந்து நீங்க வந்து இல்ல மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா கண்டிப்பா வந்து யூசர் நேம் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல 25 சிஆர் அப்படிங்கிறது வந்து காமன். இது வந்து எல்லாருக்குமே இது வந்து இருக்கும். இந்த 25 சிஆர் அப்படிங்கறதா வந்து காமன் டிஃபால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு பக்கத்துல வந்து ஒவ்வொரு நம்பரா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய மை அப்ளிகேஷன் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோக்கு பக்கத்திலே வந்து இந்த நம்பர் வந்து இருக்கும். இந்த நம்பரை வச்சுட்டு பாஸ்வேர்டுக்கு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சென்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இமெயிலுக்கும் உங்களுடைய நார்மல் எஸ்எம்எஸ்க்கும் வந்து நீங்க கொடுத்த இந்த டேட்ல இருந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்க இந்த இடத்துல லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு சைன் இன்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். சோ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹால் டிக்கெட். பயனர் எண் கொடுத்திருப்பாங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய சேர்க்கை எண் வந்து எவ்வளோ அப்படிங்கிற வந்து கொடுத்திருப்பாங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது அடுத்த மாசம் நவம்பர் 9ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 12:40 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலுமே வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. சரிங்களா? சோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் நார்மலா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு போனாலே போதும். பெருசா எதுவும் கலர்ல எடுத்துட்டு போகணும், எல்லா பேஜையும் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறது எதுவுமே நீங்க வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதும். ரெண்டாவது பேஜ் அவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விண்ணப்பதாரர் அறிவுரைகளையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் கம்பல்சரி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இந்த ஹால் டிக்கெட் பிளஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஷேடோ பண்றதுக்கு வந்து 2 பிளாக் பாயிண்ட் பென்னு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போங்க. இது மட்டும் இருந்தாலே போதும். வேற எதுவுமே உங்களுடைய ஹாலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எக்ஸாமினேஷன் எழுத போற அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருங்காலத்துல யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல செலக்ட் ஆகி
ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.